பெரிய மம்தா பானர்ஜி நடத்தியிருக்காங்க. பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி பேசுற விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல பேசுற மாதிரிதான். நம்மளுடைய தமிழர்கள் எதுவும் பண்ண மாட்டாரு நம்ம தொடர்ந்து சொன்னோம். இங்கே மோடிக்கு எதிராக ஒரு பெரிய அலை நம்ம மாநிலம் மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலம், அங்கெல்லாம் கேரளா, இங்கெல்லாம் கூட அவருக்கு எதிரான ஒரு மனநிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு மம்தா பானர்ஜி வங்காளியர்களை தொடர்ந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் இந்த ஐடென்டி கார்டு கேட்கறாங்க. அந்த தேர்தல் ஆணையம் கேட்டுட்டு தெரியுங்களா? குடியுரிமை, அதாவது குடியுரிமைனா உங்களுடைய வாக்குப்பதிவை நீங்க செலுத்தணும்னா உங்க ஆவணங்களை கொடுங்கன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு கை வைக்கிறாங்க. மம்தா பானர்ஜியுடைய இந்த போராட்டம், இன்னைக்கு போராட்டம், வங்காளியர்களை பிஜேபி சிறையில் அடைக்கிறாங்க, அவர்களை மரியாதை இல்லாம நடத்துறாங்க. பல ஊர்கள்ல போய் எங்க ஆளுங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு